சுப்பிரமணியர் ஞானம் 200. அப்பனே, நான் புருவ மத்தியிலே மனதை நிலைநிறுத்தி வாழ்ந்தேன். வாசி எனப்படும் பிராணாயாம பயிற்சியை கூர்மையான வேல் போன்ற ஞானமாக பெற்றேன். கண்கள் வெளி உலகை பார்ப்பதை தவிர்த்து உள்முகமாக திரும்பினேன். நந்தியின் உபதேசத்தால் இறையருளில் திளைத்தேன். ஈசனுக்கே உபதேசம் செய்ததால் எனக்கு ஆறுமுகன் என்ற பெயர் உண்டானது. இறைவனை அடைந்த அந்த பேரின்பத்தை ஒருவரால் விவரிக்க இயலாது. மனதை அறிவற்ற நிலையில் வைத்திருக்காதே. பிற உயிர்களை உன்னிலிருந்து வேறானவை என்று நினைக்காதே. தீவினைகள் செய்யாமல் உருவமற்ற அந்த பேரொளியை சோதி வடிவில் கண்டு அதில் லயித்துவிடு. வீதிகளில் அலைந்து திரியாதே. மகனே, 13 ஆண்டுகள் பொறுமையாக பயிற்சி செய். மூலாதாரத்தை எண்ணி ஐம்புலன்களாகிய கருவிகளை அடக்கி சிங் என்ற மௌன மந்திரத்தை ஜபித்து பராசக்தியை நெஞ்சில் இருத்து. தினமும் வாசி யோகத்தின் வேகத்தை கூட்டி முக்தி நிலையை நோக்கி பழகு. இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்று நிலையான இறைவனை பற்றி நில். வாசி எனும் குதிரையின் மீது ஏறி அமர்ந்து பராபரத்தை நெஞ்சில் வை. 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி மூலாதாரத்தை அறிந்து பெண்களின் மீதான ஆசையை மனதிலிருந்து முற்றிலும் தள்ளிவிடு. ஆபத்தான குழியில் விழாதே. சிற்பரையாகிய அன்னையை மறவாதே. 13 ஆண்டுகள் வரை சிற்றின்ப போகங்களை அறிவால் தள்ளிவை. கடுகு நல்லெண்ணெய் போன்றவற்றை உணவில் தவிர்த்துவிடு. இவ்வாறு 13 ஆண்டுகள் நீடித்தால் விந்துவானது உடலில் கட்டும். இதை கேட்ட சீடன், இறைவா, மும்மூலங்களை நீக்கச் சொன்னீர், தத்துவங்களை அடக்கச் சொன்னீர், சிற்றின்பத்தை தவிர்க்கச் சொன்னீர், வாசி யோகத்தையும் பேரொளியையும் பற்றி சொன்னீர். இனி எனக்கு அந்த யோகத்தையும் மந்திரத்தையும் முறையாக காட்டியருளுங்கள் என்று வேண்டினான். அதற்கு சுப்பிரமணியர், அறிவுள்ள பிள்ளையே, 13 ஆண்டுகள் கழிந்த பின் ஆம் என்ற மந்திரத்தோடு மௌனம் காத்து ஆதி நிலையை அறிந்துகொள். 18 மாதங்கள் ஓரிடத்தில் உறுதியாக நின்று குருவின் பாதங்களை சரணடைந்து மௌன விரதத்தை கடைபிடி என்றார். உணவாக பாசிப்பயறு, பச்சரிசி சாதம், பசுவின் பால் ஆகியவற்றை மட்டும் மெல்ல உட்கொள். ஞானம் வேண்டும் என்ற தீவிர விருப்பத்தோடு ஒருவேளை மட்டும் உண். இதனால் பசி அடங்கும். நீ மெய்ஞானி என்று போற்றப்படுவாய். அப்போது உனக்கு 1000 இதழ் தாமரை மலரும். அதாவது சகஸ்ரஹாரத்தில் நிலைத்து நிற்பாய். அமுதம் சுரக்கும். விந்து உடலில் நிலைத்து நிற்கும். மணிப்பூரக சக்கரம் அடங்கும். உடல் வலுப்பெற்று வைரம் போலாகும். எந்நேரமும் அமுதத்தை உண்டு பேரின்பத்தில் இருக்கலாம். அந்த அமுதத்தை சாப்பிட்டால் தீய எண்ணங்கள் அழியும். வாசி யோகத்தால் சுழிமுனை நாடி திறக்கும். துரிய நிலை கைகூடும். துவாத சார்ந்த பெருவெளியில் இறைவனை தொழலாம். இந்த அமுதத்தை உண்ணாமல் விட்டால் காயகற்ப உடல் கிடைக்காது. ஐம்புலன்களின் வாசல் அடைபடும். கண்கள் உள்நோக்கிச் சொருகும். இதைச் செய்பவர்களே சத்குருவை உணர்ந்தவர்கள் ஆவார்கள். அகத்தியர் சுப்பிரமணியரை பார்த்து, குருவே, வாசியை அடக்கும் முறையையும் 6 ஆதாரங்களையும் சொன்னீர்கள். சிற்றின்பத்தை அடக்கச் சொன்னீர்கள். ஆனால் அந்த வாசியை எப்படித்தான் காண்பது? மும்மூலங்களை பிரித்து எனக்கு விளக்குங்கள் என்று கேட்டேன். மகனே, குண்டலினி சக்தியை மேனோக்கிச் செலுத்தும் போது அது பிடரி வழியாக உயர்ந்து ஓடும். தினமும் வாசியை பழகு. 13 ஆண்டுகள் வரை தீட்சை பெற்று கவனித்து வா. குருவின் வழிகாட்டுதல் இன்றி வாசி அடங்காது. இந்த யோகத்தினால் உடல் குறையாது, அழியாது. அது அருவமான சோதியோடு அறிவை கூட்டும். கீழ்நோக்கி செல்லும் சக்திகள் மேலே திரும்பும். மரண பயம் நீங்கி யமனின் நிலையும் நாசமாகும். மும்மூலங்களை வென்றுவிட்டால் நல்வினை தீவினை இரண்டும் நீங்கும். வாக்கும் மனமும் ஒன்றாக நில். 6 ஆதாரங்களை கடந்தால் 1000 இதழ் தாமரையின் அழகு தெரியும். வாசியை மேனோக்கி பார். உனது ஆத்மாவே நீயாக இருப்பதை உணர்வாய். மும்மூலம் என்பது நாம் உண்ணும் அன்னம் கழிவாக போவதை குறிக்கும். ஆற்றல் வீணானால் ஆத்மா உன்னை விட்டு விலகும். அந்த 3ஐயும் முறையாக கொண்டால் ஆத்மா அழியாது. மனமாகிய கள்ளனை கட்டி போடலாம். மனம் கலமின்றி தூய்மையானால் உன் தேகம் கைலாயவாசனின் தேகம் போலாகும்.
காலனை விரட்டலாம், ஞானவாசல் திறக்கும். அன்னை பராசக்தி உனக்கு வசமாவாள். தீய குணங்களாகிய சூரர்களை சம்ஹாரம் செய்து ஐம்புலன்களையும் முடுக்கலாம். மூச்சக்காற்றால் மனமாகிய குளிகையை செய்து நந்திதேவர் காட்டிய வழியில் ஏறி நில். காமத்தை வேறறுத்தால் மும்மூலங்களும் உன் வசமாகும். நாதமும் விந்துவும் ஒன்றாகி பேரொளி கிட்டும். மூச்சக்காற்றை முறையாக உள்ளிழுத்து மேனோக்கி செலுத்தி அமுதம் உன். அப்போது கோடி சூரிய பிரகாசம் தோன்றும். ஞானவாசல் திறக்கும். உனது பொல்லாத வினைகள் யாவும் அகலும். தீவினைகள் அகலும்போது சகல ஜீவராசிகளும் நாமே என்ற அத்வைத உணர்வு வரும். 6 ஆதாரங்களையும் கடந்து அறிவில் கலப்பாய். பராபரத்தின் சித்தி கிட்டும். உயரிய ஞான நிலையில் நீ நிலை பெறுவாய். அப்பனே, 6 ஆதாரங்களையும் தாண்டி யோக நிலையில் மேலெழுந்து செல். அவ்வாறு செல்லும் போது கும்பக பயிற்சியில், அதாவது மூச்சை அடக்கி ஆழ்ந்த நில். ஓங்கார நாதத்தினுள் ஒடுங்கி அந்த ஆதி பொருளை உனது அறிவிலே இருத்தி தியானி. உனது முன்னணியில் இறைவனை பூசை செய்து பிரம்ம ஞானத்தை உணர்ந்து வினைகளாகிய இருளை கடந்து ஐம்புலன்களையும் உன் வசப்படுத்தி மெய்ஞான பாதையில் கடைத்தேறுவாயாக. இவ்வாறான நிலையில் நீ உயர்ந்த பிறகு உன் மனம் எதற்கும் அஞ்சாத உறுதி பெறும். கற்பூரச் சுடர் போல பிரகாசிக்கும் தேவியின் அருள் உனக்கு கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் உனது யோக கனலில் அடங்கி போகும். அப்போது பரம்பொருளும் நீயும் வேறல்ல என்ற அத்வைத நிலை வரும். எக்குறையும் இல்லாத ஒரு சித்தன் என்று உன்னை உலகம் போற்றும். அகத்தியர் முருகனை பார்த்து, ஆறுமுகனே, சித்தன் என்று சொன்னீர்களே, அந்த யோகத்தின் இரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள். அறிபீடம் எது என்பதையும் 5 எழுத்து மந்திரத்தின் இடத்தையும் எனக்கு காட்டுங்கள். பிராணாயாம பயிற்சியையும் இந்திரகிரி மலையில் இருப்பதன் உட்பொருளையும் நந்திதேவர் உணர்த்திய உண்மைகளையும் எனக்கு உபதேசித்தருளுங்கள். என் மகனே, சத்தியமான யோகத்தின் நுட்பத்தை உனக்கு சொல்கிறேன் கேள். நான் முன்பே சொன்னது போல மௌன விரதத்தை கடைபிடித்து இன்பமயமான அந்த பேரொளியை மனதால் தரிசி. தினமும் 1.5 மாத்திரை அளவு மூச்சு காற்றை சீராக கூட்டி பிராணாயாமம் செய். 18 மாதங்கள் வரை தளர்வில்லாமல் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வா. இவ்வாறு மூச்சையும் யோகத்தையும் ஒன்றிணைத்து பார்த்தால் என்றும் குறையாத பேரொளியை காண்பாய். நீயே உருவமற்ற அந்த பரவெளியாக மாறுவாய். உனது சிரசில் 1000 இதழ் தாமரை மலர்வதை அறிவால் உணரலாம். அங்கே அமுதம் சுரக்கும். வீணான பேச்சுகள் யாவும் அடங்கும். உனது தேகம் பூரணமான ஒளியை பெற்று புதுப்பொலிவு அடையும். உலக மாயைகள் உன்னை விட்டு அகலும். நீ கேட்ட 5 எழுத்து மந்திரத்தின் சிவாய நம ரகசியத்தை பிரித்து சொல்கிறேன் கேள். சி என்பது நீரின் தன்மை கொண்டது. ம என்பதும் நீரை போன்ற குளிர்ச்சி பொருந்திய நிலை. உ என்பது நாதத்தை குறிக்கும். அ என்பது அந்த ஆதி மூலப்பொருளை குறிக்கும். சி என்பது செந்நிறமான நாதமணியாக விளங்கும் சிவத்தை குறிக்கும். இதுவே 5 எழுத்தின் உட்கருவான பஞ்சகர்த்தா நிலையாகும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.